அரிசி மாவெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா யாருமே வேண்டாம் மாட்டாங்க. சரி நானாவது போய் வாங்கினா யாரும் என்ன விடவும் மாட்டேன்றாங்க. ஏன்னா வாங்கினா கண்டிப்பா இந்த இடியாப்பம் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுமா. அதனால என்ன பண்ணி இந்த மளிகை செலவு வாங்கிட்டு வரும்போதே ஒரு 2 கிலோ அரிசி மாவு வாங்கிட்டு மொத்த பறிச்சு ரொப்பி வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு 2 வாரத்துக்கு இது செய்யக்கூடாது. ஏன்னா செஞ்சாலும் எப்படி யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டனால இந்த இடியாப்பத்துல இருந்து ஆப்பத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இந்த ஆப்பமும் எனக்கு ஒயிட் குருமா தான் வைக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சும்மா போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு காலையில டிஃபன் வந்து இடியாப்பம்னு சொன்னா இப்போ ஒரே ஓட்டம் தான் எடுத்தேன் பாரு. ஓட்டணும் போது ஆனா நான் என்னதான் பாவம் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது டிஃபன் சொல்லுங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்களா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஆனா சரி நம்மளாவது நம்ம தெரிஞ்சு செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் விட மாட்டேன்றீங்களேடான்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஆப்ப சுடுறதுக்கே மறந்துட்டா சரி அதை செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாவெல்லாம் கரைச்சி ஊத்துனா 2 சுத்துக்கு மேல போகவே மாட்டேது. மொத்தையா உட்காந்துக்குச்சு. அப்புறம் மாவு கெட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தி ஏதோ ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஊத்தி பார்த்தா அந்த ஆப்பம் வச்சு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் குருமா எல்லாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பரா தான் இருந்துச்சா. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த இடியாப்பம் டேஸ்ட் வரவே மாட்டேங்குது.